ஹே வாட்ஸ்அப் கைஸ், இப்போதைக்கு சூப்பர்மேன் ஆல்மோஸ்ட் 500 மில்லியன் அடிச்சு ப்ராஃபிட் கேட்டகரியில் போயிடுச்சு. ஸோ டிசியூக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருச்சு. டிசியூ நல்ல பாதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜேம்ஸ் கன் சும்மா விட மாட்டார். இதுக்கப்புறம் அவர் நிறையா மூவிஸ் எடுக்க தான் போகிறாரு. பட் அதை அவர் சூப்பர்மேன் மூவிலேயே அடுத்தெல்லாம் போட்டார் சொன்ன நான் நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூவியில் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் காமிக்கப்பட்டிருக்கோம். அதாங்க நம்ம திஸ் இஸ் கேங் இருப்பாங்களே அந்த இடம் சொல்கிறேன். அங்கே நீங்கள் ஒரு மியூரலை பார்க்கலாம். செவத்தில் எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸோட மியூரல் இருக்கும். பட் நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியாது. அது வந்து ஒரு செகண்டில் ஓடி போயிருக்கும். பட் ஜேம்ஸ் கன் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மொத்த அந்த மியூரலுமே HD 4Kல அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் 26 கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே அஃபிஷியலி கேனான், இந்த மூவியோட டிசியோட கேனான். ஸோ அவங்களுமே அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் எந்தெந்த கேரக்டர்ஸ் காமிச்சிருக்காரு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் காமிச்சது சிஸ்டர் சிமெண்ட்ரி. இவங்க ஒரு பவர்ஃபுல் சார்சரர். இவங்களுக்கு க்ளோக் ஆஃப் சைரா அப்படின்னு காட்ஸ் த லார்ட் ஆஃப் ஆர்டர் காட் இருப்பாங்க. அவங்க மூலிமா க்ளோக் ஆஃப் சைரா கிடச்சி இவங்க ஒரு பவர்ஃபுல் சார்சரர் மாதிரி இருப்பாங்க. இவங்களோட உண்மையான பேர் வந்து என்னென்னா மேடம் ஜாண்டோ. நம்ம டாக்டர் ஃபேட்டுக்கு அந்த ஹெல்மெட் கிடச்சி அவர் ப்ரிஃபராக மாதிரி இருப்பார். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு க்ளோக் கிடச்ச மாதிரி இருப்பாங்க. அண்ட் இவங்களையுமே ஜெசிலிக் டார்க் அந்த டீமில் ஒரு மிக முக்கியமான மெம்பராக இருந்திருப்பாங்க. அதுவுமே காமிக்கப்பட்டிருக்கும். இவங்க பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பார்க்க முடியும். அண்ட் மேஜிக்கல் எனர்ஜினால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து சைலண்ட் நைட். இவர் ஒரு சூப்பர் ஹீரோலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி இவர் 6th செஞ்சுரியில் அப்போதைக்கு வாழ்ந்த ஒரு வாரியர் தான் இவர் வந்து ஹாக்மேனோட ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது ஹாக்மேனோட முன்னோடி காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆள் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கும் நம்ம கிளாக்கோட அப்பா ஜான் கென்ட்டுக்குமே ஒரு லிங்க் இருக்கான். என்னன்னு தெரியல, பட் லிங்க் சொல்கிறாங்க. இவர் காமிக்ஸில் காமிச்சிருக்க மாட்டாங்க. இவரோட பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆர்மர்ஸ் அண்ட் இவரோட ஸ்வாட் இருக்கும். அதாவது மந்திரிக்கப்பட்ட ஆர்மரும் ஸ்வாடும் இருக்கும் இவர்கிட்ட. சொன்ன அவர் ஃபைட் பண்ணுவார். அடுத்து எக்ஸ் ஆட்டஸ். இவங்க ஒரு அமேசானிய நம்ம ஒன்றரை ரேஸ் தான். இவங்க தெமஸ்காலேருந்து எக்ஸிட் பண்ணப்பட்டிருப்பாங்க, அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. அது ஏன்னு தெரியல. அண்ட் இவங்க தான் நம்ம ஒன்றரை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்வாடை முதல்ல யூஸ் பண்ணவங்க தானே அது காமிக்கப்பட்டிருக்கோம். இவங்களுக்குமே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் அண்ட் ஒண்டர் உமன் இவங்களால பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் இங்கே காமிச்சிருப்பாங்க. பட் இவங்க ஒரு ஃபாலன் வாரியர். அடுத்து பிளாக் பைரட். இவர் ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேன். 16th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆள் தான் இவரை பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் காமிக்லே கிடையாது, கடல்லே இல்லையா. அடுத்து மிஸ் லிபர்ட்டி. அவங்க கிடையாது, பாய்ஸ்காரங்க கிடையாது. இவங்க வேறு பிரிட்டிஷ் டைமில் இவங்க சண்டை போட்ட கேரக்டர். அப்போதைக்கு பிரிட்டிஷுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபைட்டு வர அப்போ சண்டை போட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த மிஸ் லிபர்ட்டி. இவங்களுக்குமே பெருசாக பவர்லாம் கிடையாது. இவங்க ஒரு ரெவல்யூஷனரி, அதாவது பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போட்ட ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தான் நம்ம மிஸ் லிபர்ட்டி. அடுத்து வெப் வில்விண்ட். இவருமே அந்த காலத்தில் வைல்டு வெஸ்ட் ஏராவில் வாழ்ந்த ஒரு ஸ்பீட்ஸ்டர். எப்படி நம்ம ஃப்ளாஷ் இப்போதைக்கு இருக்காரோ அதே மாதிரி வைல்டு வெஸ்ட் ஏராவில் இருந்த ஒரு ஸ்பீட்ஸ் தான் நம்ம வெப் வில்விண்ட். இவருமே அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சூப்பர் ஹீரோ தான். அண்ட் சூப்பர் செஃப். இவர் ஒரு மெட்டா ஹியூமன் தான். இவருக்கு பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டிக்கல் மீட்ரேடன், வெளியுலகத்துலேருந்து வந்து விழுந்த ஒரு மீட்டர் மணி ஒரு பவர் கிடச்சிருக்கும். இவருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த், ஸ்பீட் இதெல்லாம் பறக்க முடியும். இதனால் ஒரு நாளைக்கு 1 hour முடியல பவர் யூஸ் பண்ண முடியும். இதனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ காமெடியான பவர் தான். ஸோ இவருக்கு அந்த 1 hour இவர் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பார். அண்ட் லெசாரஸ் லைன். பேங்கில் ஒரு நாள் குள்ளடிக்கும் போது அப்போ போலீஸ் அவனை சுட, அப்போ கரெக்டாக லைட்னிங்காக அவங்கள பாட இப்போ ஒரு கோமாவுக்கு போயிடுவார். அப்போதைக்கு கோமாவில் இருக்கும்போது தான் எல் டயபலோ ஒரு சாத்தன், ஒரு டீமன் இவரை உடம்பை டேக் ஓவர் பண்ணி இவருக்கு பவர் கொடுத்துருக்கோம். ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சர்ஸ்னு. எக்ஸாக்ட் நம்ம கோஸ்ட் ரைடர்ஸ் எப்படி நம்ம கோஸ்ட் ரைடருக்கு மெஃபிஸ்டோ கொடுத்துருப்போம், அதே மாதிரி எல் டயபலோ ஒரு மிக டீமன் இவர் பவர் கொடுத்து மாற்றிருப்பார். இவரோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரென்த், ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவரோட டீமனால் இவரால் ஸ்கெல்டன் ஃபார்ம் இவரால் அட்டைன் பண்ண முடியும். இவருக்கு டீமன்ஸ் பவருமே இருக்கும். அடுத்து சாப் வீஷிங் அப்படி சொல்லப்படுற ஒரு சைனீஸ் பைலட் நம்ம பிளாக் ஹாக்குக்கு ஒரு செகண்டாக இருந்திருப்பார் அப்போதைக்கு. ஸோ இவரோட பவர்லாம் செல்லுங்க, இவர் ஒரு பயங்கரமான வெல் ட்ரெயின் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ இவரால் பயங்கரமாலாம் இவரால் குல்ஃப் பண்ண முடியும். அதனால் பல காமிக்கப்பட்டிருக்கோம். மற்றபடி பெருசாக அர்ஜுன் கிடையாது. அடுத்து கோஸ்ட் ஆஃப் ஃப்ளாண்டர்ஸ். இவங்களுக்கு பெருசாக பவர் இல்லைங்க. பட் World War II அப்போ நம்ம ரோபோட் மாதிரி இவருமே எக்கச்சக்கமான நாட்ஸ் இவர் கொண்டிருக்காருன்னு மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்குமே அந்த World War II அப்போ வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் இவர். சாண்ட்மேன். இவர் ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருப்பார். அண்ட் இவரோட பவர் பார்த்தீங்கன்னா சாண்டையும் டார்ச்சையும் ஒன்று சேர்த்து ஒரு வாலை இவரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்.
அவ்வளோ காமிக்கப்பட்டிருக்கும். பட் இவர் சில இடத்துல ரிலேட்டிவாக ஒர்க் பண்ணியிருப்பார், காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அமேசிங் மேன் பேருக்கு மாதிரி அமேசிங்கான ஆள் தான் இவர் பேர் வில் எவர்ட். World War II அப்போ இருந்த ஒரு கேரக்டர் தான் இவர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விதமான இன்ஆர்கானிக் மேட்டர் அண்ட் உலக பொருள் எல்லாத்தையுமே இவரால் ரெப்ளிகா பண்ண முடியும். இவரால் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் அந்த எனர்ஜி மூலியம் இவரால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ காமிக்கப்பட்டிருக்கும் இவரால் எல்லாத்தையுமே ரெப்ளிகா பண்ண முடியும். அண்ட் ஜட்டாரா கோவேனி ஜான் சட்டாரா இவர் தான் நம்ம சட்டானா அவங்களோட அப்பா காமிக்கப்பட்டிருக்கோம். இவருமே ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவில் டீமில் இருந்து ஒரு மிக முக்கியமான ஆள். இவருக்குமே ஜட்டானா மாதிரி இருக்குமே மேஜிக் போஸ் காமிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்பெல்லை திரும்பி படிக்கும்போது பேக்வர்டில் படிக்கும்போதுனால ஸ்பெல்லை கேஷ் பண்ண முடியும். இவருக்குமே மேஜிக் பவர் இருக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் லிபர்ட்டி பெல் லிபி லான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபீமேல் கேரக்டர். இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு கேரக்டர் தான். லிபர்ட்டி பெல் ஒரு பெல் இருக்கும், அதை அடிக்கிற மூலியம் உங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் கைஸ். உண்மையில காமெடியாக இருக்குல்ல அப்படி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ லிபர்ட்டி பெல்ல ஒரு பெல் இருக்கும், அதை அடிக்க முடியும் பவர்ஸ் நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை அடிக்க வைக்க தான் அது ரிப்பார்ட்டை அவங்க கலையிடுவாங்க. ஸோ ஒரு காமெடியான பவர் கைஸ். அண்ட் புல்லட் மேன் அண்ட் புல்லட் கேர்ள் இவங்க ஒரு டியோ சூப்பர் ஹீரோஸ். ஜிம் பேர் அண்ட் சுசன் கென்ட் இவங்க தான் வந்து இந்த பவர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து கெமிக்கலை ஒர்க் பண்ணும்போது அப்படி விழுந்து இவங்களுக்கு அந்த போஸ்ட் கிடச்சிருக்கும். இவங்க வந்து புல்லட் மாதிரி ஹெல்மெட்டை போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இவங்க பவர் வந்து அந்த ஹெல்மெட்டில் புல்லட் பட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நார்மல் பவர் தான். ஏதாச்சும் ஒரு புல்லட் வந்து அவங்க ஹெல்மெட் மேலே பட்டால் அது அப்படியே தெரிச்சிடும். ஸோ அதாவது ஒரு பவரே காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் மேக்ஸ் மெர்க்குரி இவருமே ஒரு ஸ்பீட் சிஸ்டர் தான். டிசியோட குவிக் சில்வர் கைஸ். உண்மையான பேருமே குவிக் சில்வர் தான். ஸோ இவர் பேர் நம்ம ஃப்ளாஷ் அண்ட் கிட் ஃப்ளாஷுக்கு இவர் ஒரு மென்டராக இருந்திருக்காரு. ஸோ அப்போதைக்கு வாழ்ந்த ஒரு பயங்கரமான ஸ்பீட் சிஸ்டர். டிஎன்டி அண்ட் டைனமைட் டிஎன்டி ஒரு கெமிஸ்ட் டீச்சர் அண்ட் அவங்க ஸ்டூடெண்ட் தான் டைனா. ரெண்டு பேருமே ரேடியோ சால்ட் அப்படின்னு ஒரு மிஷினில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம டிஎன்டிக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் அண்ட் டைனாக்கு நெகட்டிவ் எனர்ஜி கைஸ். ஸோ ரெண்டுமே உள்ள டாப் ஆகும்போது இவங்களால் ஒரு குட்டி வெடிப்பவர் உருவாக்க முடியும். அவ்வளோ பவர்ஸே கம்மியான பவர்ஸ் தான். அண்ட் பேண்டம் லேடி ஏகே சன்ரா நைட் இவங்களால பிளாக் லைட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டிவைஸ் மூலியம் இவங்களால் மற்றவங்கள பிரெண்ட் ஆக்க முடியும், கூடாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களால் தன்னையும் மறைய வைக்க முடியும், மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் இவங்களால் மறைய வைக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிள் பவர் தான் ஒரு டிவைஸ் மூலியமாக உங்களுக்கு பவரே வரமே காமிக்கப்பட்டிருக்கும். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரைஸ். அண்ட் அட்டாமிக் லைன் கார்ட்னர் கிரெயில் இது ஒரு வாட் ஆஃப் ஸ்டோரினா World War III நடந்த என்ன இருக்கும் அப்புறம் ஒரு வாட் ஆஃப் காமிக்கில் World War III நடந்து இந்த மொத்த உலகமே போஸ்ட் ஆப்ரேட் இருக்கும் போது அப்போ இவர் அட்டாமிக் ரைட்னு ஒரு குரூப்பை வச்சு மக்கள் ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோ பவரே. இவருக்கு பெருசாக பவர்லாம் கிடையாது, ஒரு சூட்டு போட்டிருப்பாரு அவ்வளோதான். ஸோ அப்போதைக்கு இந்த World War III முடிஞ்ச எல்லாமே அழிஞ்சிருக்க வகையில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இவர் பார்த்துருப்பாரு கைஸ். அண்ட் ஃப்ரீடம் பீஸ்ட் டாமினிக் மேன்வன் இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். இவரால் 2 அனிமல்ஸை மர்ஜ் பண்ணி ஒன்றா ஆக்கியதால் அதை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மூவிஸில் பார்த்த கிரேவன் மனிதனால் எக்கச்சக்கமான அனிமல்ஸை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு எதிராக சண்டை போட வைக்க முடியும் கைஸ். ஸோ அந்த போல காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இவருக்குமே அனிமல்ஸ் ஈக்குவலாக பவர்ஸை காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் வேர்ல்டு கேட் டெட் கிராண்ட் இவர் ஒரு சிறந்த பாக்ஸர் அண்ட் ஒரு பயங்கரமான சாபத்து மூலியமாக இவருக்கு 9 உயிர் கிடைக்கப்பட்டிருக்கும். நம்ம அண்டர்டேக்கரை இன்ஸ்பயர் பண்ண வச்சுருப்பாங்க. இவருக்கு மொத்தமாக 9 உயிர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவர் கொள்ளனா நீங்கள் 9 வாட்டி கொள்ளாங்க கைஸ், அப்போ இவர் சாவார். ஸோ அதுவே காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் வைப் சிஸ்கோ ராமன் இவர் நீங்கள் ஃப்ளாஷ் டிவி சீஸை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்போக்களிஸ் ஒரு பூம் டியூப் அப்புறம் ஒரு டியூப் மூலியமாக எல்லா விதமான டைமென்ஷனுக்கு அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஒவ்வொரு நிமிஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இந்த பூம் டியூப் வெடித்து இவருக்கு பவர் கிடச்சிருக்கும் வைபுக்கு. ஸோ இவரால் வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் பேக் உருவாக்க முடியும். அண்ட் பவர்ஃபுல்லான சானிக் பிளாஸ்ட் இவரால் கிரியேட் பண்ண முடியாது காமிச்சிருப்பாங்க. இவருமே ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ தான். அண்ட் கன் ஃபயர் ஆண்ட்ரியூ வேன் ஹால் நம்ம சொல்லப்போ இவர் தான் கன் ஃபயர்னு ஒரு பேரில் சுற்றிக்கிட்டு இருப்பார். இவரோட பவரை எதை வேணால் நல்லா கண்ணை மாற்ற முடியும் கைஸ். இவர் எதை தொடராரோ அது இவரால் கண்ணை மாற்ற முடியும். ஸோ ஒரு முக்கியமான பவர் தான். பட் இந்த பயம் யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அவருமே காமிச்சிருக்காங்க. பட் இவர் பெருசாக காமிக்கலே ஆர்ஜினும் கிடையாது. அடுத்து கட்டம் கடைசி நம்ம மேக்ஸ் ஒரு லாட் இது நம்ம ஜஸ்டிஸ் கேங்கோட ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டை. ஆக்சுவலி 400 பெரியாதான் அப்படின்னு அந்த மியூரில் அவரே காமிச்சிருப்பாங்க. இவருக்கு பர்சனல் கிடையாது, இவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் இந்த மொத்த ஜஸ்டிஸ் கேங்குக்குமே ஸ்பான்சர் பண்ணுற இவர் தான். ஸோ அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல டச் கைஸ். ஸோ ஜஸ்டிஸ் கேங் கலாஜிகளாக இருக்க நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வருஷமே இருக்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த எல்லா கேரக்டர்ஸுமே World War II அப்போ வாழ்ந்தவங்க, அது முன்னாடி வாழ்ந்தவங்க தான். ஸோ அந்த கேரக்டர்ஸ் அப்போ இருந்தாங்கன்னா ஸோ அப்போ இருந்து இவங்க குடும்பம் வந்து ப்ராபபிளி இந்த ஜஸ்டிஸ் கேங்கை நடத்திக்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே அஃபிஷியலி கெனான், அது நீங்கள் நாங்கள் வச்சுக்கணும். எல்லாருமே அஃபிஷியலி கெனான் அண்ட் பாசிபிள் இவங்களை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் மூவிஸ் அல்லது கேம்ஸ் ஆர்
அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் வரலாம், வந்தால் சூப்பராக இருக்கும். நிச்சயம் ஜேம்ஸ் கான் எக்கச்சக்கமான படம் எடுக்க தான் போகிறாரு. இப்போதைக்கு ஜேம்ஸ் கான் ஒரு பக்காவான அடுத்து போட்டிருக்காரு. நிச்சயமாக இப்படியே போனால் DC will be perfect guys. ஸோ நீங்கள் நினைக்கிற இந்த மூவியில் பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனையும் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்கப்பா. ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களை ஒரு ஆசம் வீடியோ பார்க்குறேன். அண்ட் டெல் பாய்.